வணக்கங்க. ரீசென்ட் டேஸா பார்த்தோம் அப்படின்னா, ஏஐஸ் வந்து அதிகமாயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, ஏஐஸ்ல வந்து நெறைய நல்ல தகவல்களும் இருக்கு, கெட்ட தகவலும் இருக்குங்க. அத நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோமோ, அது நமக்கு ஏத்த மாரி தான் பயன்படுத்தும். அது வந்து ஒரு பையன் வந்து என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, வந்து தற்கொலை செஞ்சுக்க வந்து முடிவு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு ஏஐ வந்து, இது வந்து இன்னைக்கு நேத்தைக்கு நடக்கல. ஒரு 2, 3 மாசமாவே அந்த பையன் வந்து எப்படி தற்கொலை செஞ்சுக்கிறது, அந்த தடயத்தெல்லாம் எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லி ஏஐட்ட கேட்டுட்டு இருக்கான். அது தொடர்ந்து அவனுக்கு சொல்லிட்டு இருந்திருக்கு. அதாவது ஏஐ அப்படின்னா என்ன குடுக்குறோமோ அதுதாங்க, அது ஒரு ரோபோட்டிக் மாரி தாங்க மத்தவங்களையும் நெனச்சுக்கும். இது ஹியூமனா அப்படின்னு சொல்லிலாம் அது வந்து சர்ச் பண்ணி பார்த்தனா ஐடியா குடுக்காது. அந்த மாதிரி ஒரு பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஏஐ கிட்ட வந்து தற்கொலை செய்றது எப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, தற்கொலை முடிவெடுத்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இன்னொரு மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு பையன் வந்து அடுத்த ராத்திரியில சபலப்பட்டுருக்காங்க. அதாவது எப்படின்னா, நெறைய வந்து அந்த பையன் ஃபோன்லேயே நெறைய மூழ்கிட்டு இருந்திருக்கான். அப்படி மூழ்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஆன்லைன் சேட்டிங்கு அந்த மாதிரி வந்து ஏதோ ட்ரை பண்ணி ஒரு அப்ளிகேஷன் மூலியமா வந்து ஒரு பெண் வந்து அழகாக பேசுகிறவங்களாங்க. அந்த பெண்ணிட்ட வந்து பேசி அவங்க குரலில் வந்து மயங்கி இருந்திருக்காப்புல பையன். அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி நைட்டு நீங்கள் மயிலாப்பூருக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு இன்ப செய்தி காத்திருக்குதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டு அப்படி நிறையா கிளம்பி போயிட்டு அப்படி. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் நடந்த அதிர்ச்சி சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து இந்த அடுத்த ராத்திரியில் சபலப்பட்ட மயிலாப்பூர் இளைஞர் இருக்காங்க. இதை பற்றி பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ப பரிசை எதிர்பார்த்து போனவருக்கு ஏற்படக்கூடாத சம்பவம் நடந்திருக்குங்க. இவர் எங்கே இருக்கார் அப்படின்னா, சென்னையில் மயிலாப்பூரை சேர்ந்த கல்லூரி மாணவருங்க. ஒரு ஆபாச செயலியில் அறிமுகம் இல்லாத நபரோட பேசிகிட்டு இருந்திருக்காரு. அவங்க பேச்சு நம்பி தனிமையில் சந்திக்க போயிருக்காரு. ஆனால் அங்கே சென்று பார்த்தப்புறம் தான் தெரியுது, தன்னுடைய செயல் வந்து எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்திருக்கு, நம்ம எந்த மாதிரி இருந்திருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்காரு. அப்படி என்னதான் அந்த கல்லூரி மாணவருக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சென்னையில் மயிலாப்பூரை சேர்ந்தவர் தான். இவர் பேர் லெவின். இவர் வந்து என்ன வயசாகுது அப்படின்னா 23 வயசாகுது. இந்த இளைஞர் வந்து இசைக்கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காரு. எப்போதும் எப்படி இருக்காருன்னா, செல்ஃபோன்லேயே மூழ்கிட்டார். அப்படியே செல்ஃபோன் தான் வாழ்க்கைங்கிற மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காரு. சமூக வலைதளங்கள் மட்டும் பயன்படுத்தி வராமல் வில்லங்க செயலிகளையும் பயன்படுத்திட்டு இருக்காருங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது என்ன அப்ளிகேஷன், அது பேர்னா கிரைண்டர் அப்படிங்கிற டேட்டிங் செயலியை வந்து பயன்படுத்திட்டு இருக்காரு. டேட்டிங் செயலிக்கு தான் இப்போ நிறைய அப்ளிகேஷன் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் வந்துருச்சுங்க. அதை வந்து நம்ம ஃபோனை எந்த மாதிரி பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி விளைவுகளை சந்திப்போங்க. அதுதான் நல்ல விதமாக பயன்படுத்தினா நல்ல விதமான விளைவுகளை சந்திப்போம். இந்த மாதிரி டேட்டிங் அப்ளிகேஷனை அவங்கள நம்பி போகிறது, அவங்க அழகாக பேசுகிறாங்க, இனிமையாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு போனோம் அப்படின்னா, அதுக்கு உண்டான பலனை அதை அனுபவிக்க போகிறோம், நாம் தான் அனுபவிக்க போகிறோம். அந்த மாதிரி தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு,